வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன விக்ரம் நடித்த வீர தீர சூரன் அந்த படத்தோட டீசரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த படம் மொத்தம் 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா வர்ற ஜனவரி பொங்கல் அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன அவங்க ஒரு புது விஷயம் பண்ணுறாங்கன்னா, ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம ஹாலிவுட்லேயே பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுற டீம் இவங்களாக தாங்க இருப்பாங்க. இதுக்கு முந்தைய வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வரும், அந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 படம் வரப்போகுதுன்னு ஒரு லீட் கொடுப்பாங்க. பட் இந்த படத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னா, நம்ம வர்ற பொங்கலுக்கே பார்த்தீங்கன்னா பார்ட் 2 தான் இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு 1 நைட் ஸ்டோரியாக தாங்க அமைஞ்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் தான் இந்த முழு கதையுமே நடக்கிற மாதிரி இவங்க மேக் பண்ணியிருக்கிறாங்க. இது மொத்தமாக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ப்ளஸ் எமோஷ்னல் ட்ராமா வித் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு கொடுக்க போகிறாங்கங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சுங்க. ஏன்னா அந்த டீசரில் வந்த காட்சிகளை வச்சே நம்ம சொல்லலாம். ஒரு திரைக்கதையோட வெற்றியை நம்ம எப்படி சொல்லலாம்னா, அந்த படத்தோட விறுவிறுப்பான காட்சி அமைப்பை வச்சே நம்ம சொல்லலாங்க. அப்படி தான் இந்த படத்தோட டீசரும் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் விக்ரமோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குதுங்க. விக்ரம் அவர்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரியான எனர்ஜெட்டிக் லுக்கில் பார்க்க செம்ம வைப்பாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஒரு ஃபேன்சி கெட்டப் இல்லாமல், ஒரு மல்டிபிள் லுக்கு இல்லாமல், ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஆக்ஷன் ஃப்ளீக்கில் இந்த படத்தில் இருக்கிறாரு. இந்த படத்தில் சம்பவம் பண்ணுறதுக்குன்னே ஒருத்தர் வந்திருக்காருங்க. அவர் தாங்க எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். இவரை பற்றி நம்ம சொல்லவா வேணும். இப்போ விக்ரம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நடிப்பு வெறியன்னு சொன்னால், இவர் ஒரு நடிப்பு அரக்கன்னே சொல்லலாம். ஸோ இவங்களோட 2 காம்பினேஷன் சேர்ந்தால் இந்த படம் எந்த லெவலுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்க. இவங்க 2 பேருக்கும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை மென்று தின்றுவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்படிதான் இந்த படத்துலயும் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல இன்னொரு வைபான விஷயம் என்னன்னா, நம்ம மலையாள ஆக்டர் சூரஜும் இந்த படத்துல ஜாயின் பண்ணியிருக்காருங்க. மொத்தத்துல இந்த படத்துக்கு ஏகப்பட்ட வைப் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த டீசர் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழல்ல இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. விக்ரம் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் உட்காந்துருப்பாரு. அவர் மடியில் அவரோட குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு அக்கா ஒரு பொருள் கேட்கும்போது, சத்தம் போடாதீங்க, குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிற அந்த சீனில் ஒரு அன்பான தகப்பனாக அவர் காட்டியிருப்பார். அதே மாதிரி இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா துஷராவுக்கு ஒரு நல்ல கணவராக இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அந்த ஸ்கூட்டியில் கூட பார்த்தீங்கன்னா கலைவாணி என்டர்பிரைசஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஸோ அவங்களோட மொத்த பொழப்பும் இந்த கடையை வச்சு தான் ஒரு அமைதியான வாழ்க்கை போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படியே அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கன்னை லோட் பண்ணிக்கிட்டு அதை ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே படத்தில் 2 விதமான கேரக்டரை இவர் மேக் பண்ணுறாருன்னு சொல்லி அவங்க நல்லாவே காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு ஆக்ரோஷமான கேரக்டரில் நம்ம எஸ்.ஜே. சூர்யாவும் நடிச்சிருக்காருங்க. அதே மாதிரி அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம சூரஜை காட்டுறாங்க. இவர் சாதாரண ஆளே இல்லைங்க. மலையாள இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு டாப் ஆக்டர்னே சொல்லலாம். ஸோ இவரோட கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா இதில் இவங்க ஒரு சர்ப்ரைஸாகவே வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு டீசரில் தான் தெரிஞ்சது. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வேனில் ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விக்ரம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விக்ரமோட கேங்காக கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு திருவிழாவை பேஸ் பண்ணி தாங்க மொத்த சம்பவமே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஒரு சீனில் எஸ்.ஏ. சூர்யா பேசிக்கிட்டு இருக்கிற சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி விக்ரம் ஒரு மக்களோட மக்களாக ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், அதே மாதிரி பின்னாடி சண்டை நடக்கிற இடமா இருக்கட்டும், விக்ரம் ஒரு சீனில் கார்லேருந்து இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி வான வேடிக்கையெல்லாம் வெடிக்கும். ஸோ இந்த மொத்த சீனும் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாவை பேஸ் பண்ணி நடக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. குறிப்பாக இந்த படத்தில் ஒரு 2 சீன் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு சீன் பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கிற நேரத்தில் அந்த வேஷ்டியை மடித்து கட்டுற சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்னொரு சீன் பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்துருப்பார். ஸோ அந்த நேரத்தில் அவர் கண்ணிலலாம் ஃபுல்லாக கண்ணீராக ஒரு எமோஷனலாக உட்காந்துருப்பார். ஸோ அந்த 2 சீனும் எனக்கு ரொம்ப அந்த டீசரில் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதே மாதிரி இந்த படத்தோட மொத்த கதைக்களமும் பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றியான ஏரியாவில் தான் அதை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் ஒரு சீன் போலீஸ் வண்டி ஒன்று நிற்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா TN 58 இருக்கும். ஸோ அந்த 58 சீரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற நம்பர் பிளேட்டு தாங்க அது. இந்த படத்தில் இன்னொரு ஆளை பற்றி சொல்லியே ஆகணுங்க. அவர் தாங்க நம்ம ஜிவி. சும்மா சொல்லக்கூடாதுங்க. மியூசிக்லேருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பியிருக்காருங்க. டீசர் பார்க்கும்போதே தெரியுதுங்க, மியூசிக் வேற லெவலில் இருக்குதுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.